கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் 10ஆம் அதிகாரம் 28 29 வசனம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று வாக்களிக்கிறார். அவைகளுக்கு என்றால் என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஆம், நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அவைகள், அதாவது என் ஆடுகள், ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஆதாம் பாவத்துக்கு உட்பட்டபடியினாலே மனிதர்கள் எல்லாரும் நித்திய ஆக்கினைக்கு உட்பட்டு ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நித்திய ஆக்கினையிலிருந்து நம்மை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி மரித்தார். நாம் இயேசு கிறிஸ்துவின் சட்டத்துக்கு செவி கொடுப்போமானால், அதாவது நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி நம்மை ஒப்பு கொடுப்போமானால், அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று இயேசு சொன்னார். நாம் அவருடைய ஆடுகளாக இருந்தால் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம், அதாவது அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து ஜீவிப்போமானால் நாம் நித்திய ஆக்கினையில் பங்கடைவதில்லை என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அதாவது இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய கரத்துக்குள் வைத்திருக்கிறார், அதாவது அவருடைய பாதுகாப்புக்குள் நம்ம வைத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆம், நாம் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு நம்முடைய பாவ மன்னிப்பை பெற்று நாம் அவருக்கு பிள்ளைகளானோமோ, அன்று முதல் அவர் நம்மை தம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாக்கிறார், அவருடைய இரத்தத்தை கொண்டு பாதுகாக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய பாதுகாப்புகள் வைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் தனியாக இல்லை பிரியமானவர்களே. நம்மை பார்க்கும்படி பாதுகாக்கும்படி தேவன் நமக்கென்று தேவதூதர்களை நியமித்திருக்கிறார். அது முதலாம் கட்ட பாதுகாப்பு. அது மட்டுமல்லாதபடி அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததினாலே, அவருடைய ஜீவனை பலியாக கொடுத்து நம்மளை அன்பு கூர்ந்ததினாலே நம்மை இயேசு கிறிஸ்து அவருடைய கரத்தில் வைத்து பாதுகாக்கிறேன் என்று வாக்களிக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்புக்குள் இருக்கிறோம். மற்றும் அதோடு அல்லாதபடிக்கு அவர் நம்மை என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டு கொண்டாரோ, நமக்கு அவருடைய பரிசுத்த ஆவியை முத்திரையாக கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணி நம்மை பரிசுத்தமாக பாதுகாத்து வருகிறார். ஆகவே நாம் நித்திய ஜீவனுக்கென்று இயேசு கிறிஸ்துக்காக வாழ தேவன் தாமே நமக்கு உதவி செய்கிறார். நாம் யோவான் 10ஆம் அதிகாரம் 29 வசனத்தை வாசிப்போம். அவைகளை எனக்கு தந்த என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அதாவது நாம் இயேசு கிறிஸ்துவை எதனால் விசுவாசிக்கிறோம் என்றால், தேவன் தாமே நம்மை அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நம்மை தேர்ந்தெடுத்து நம்ம இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம யாரும் இயேசுவை விட்டு பிரிக்க முடியாது. நாம் நித்திய ஜீவனை அடைந்து அவருடைய பிள்ளைகளாக இருக்க போவது உறுதி. தேவன் எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை எனக்கு என் பிதாவின் கரத்திலிருந்து பற்றி கொள்ள ஒருவனாலும் கூடாது. அதாவது நம்மை இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிக்க ஒருவராலும் கூடாது என்று இயேசு நமக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. முதலாவது நம்ம இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிறோம் என்று அதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தோம். இந்த வசனத்திலே நாம் பிதாவாகிய தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம், அதாவது பிதாவாகிய தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த உலகத்தில் பார்ப்போமானால் பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு, தேசத்தை ஆளுகும் பதவியில் இருக்கிறவர்களுக்கு எத்தனையோ விதமான பாதுகாப்பு கொடுப்பார்கள். அதே போல தேவனும் நம்மை 3 அடுக்கு பாதுகாப்போடு நம்மை பாதுகாத்து வருகிறார். அவருடைய தூதர்களை நமக்கு பாதுகாக்கும்படி கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, நாம் இயேசு கிறிஸ்துவின் கரத்துக்குள் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக நாம் பிதாவாகிய தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறது.
ஆகவே பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எந்த போராட்டம் வந்தாலும், எந்த வியாதியோ வேதனையோ வறுமையோ எந்தவித பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஒருபோதும் கலங்காதீர்கள். தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வருகிறார். பிரியமானவர்களே, வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ஆம் பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், நாம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம் என்று சொல்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். நாம் இயேசு கிறிஸ்துவின் மந்தையில் இருக்கிற ஆடுகள். அதோடு மட்டுமல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை வாசம் பண்ணுகிறதுனாலே நாம் தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், நாம் தேவனுடைய ஆலயம்தான். நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று வசனம் சொல்லுகிறது. ஆம், நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விலை கிரயமாக இயேசு கிறிஸ்து நம்மை அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். அதாவது இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக விலை கிரயமாக கொடுத்து நம்மை அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார். நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வாசம் பண்ணுகிறதுனாலே நாம் அனுதினமும் பரிசுத்தமாக காக்கப்பட்டு வருகிறோம். பிரியமானவர்களே, ஆகவே நாம் நித்திய ஜீவனுக்கென்று இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தேவன் நமக்கான எத்தனையோ விதமான பாதுகாப்பை கொடுத்து அனுதினம் நடத்தி வருகிறார். ஆகவே நம்முடைய தேவைகள் எல்லாம் தேவன் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். நம்மோடு இருந்து அனுதினமும் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமாய் வனாந்தரத்தில் வழிநடத்தின கர்த்தர் நம்மையும் பாதுகாத்து மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து பாதுகாத்து வழி நடத்துவது உறுதியாம். பிரியமானவர்களே, ஆகவே நாம் கிறிஸ்துவுக்குள் அனுதினமும் அவரை பின்பற்றி உத்தம இருதயத்தோடு அவருக்கு பின் செல்ல இயேசுதாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.